தமிழகம் முழுவதும் கோடை காலம் துவங்கி கடும் வெப்ப அலை வீசுவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து மருத்துவர் பூபதி ஜானுடன் எமது செய்தியாளர் மாயா நிகழ்த்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கோடை காலமானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை எவ்வாறு தவிர்க்கலாம், அதே போல் என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளலாம், குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பொதுவாக கோடை காலத்தில் என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம பேசிக்காக பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன? கோடை காலத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் பார்த்திங்கன்னா உணவு அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது இந்த வெயிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள், நோய்களிலிருந்து கூட எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள், இந்த மாதிரியான ஒவ்வொரு வழிமுறைகளும் நம்ம பார்க்கலாம். இதில் குறிப்பாக உணவு போன்ற வழிமுறைகள் பார்க்கணும்னா, கோடையில் என்ன நடக்குது அப்படின்னா, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பச்சூடு அதிகமாகுது உடம்பில். அப்போ வெப்பச்சூடு அதிகமாகிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு என்கிற ஒரு உப்பானது உடம்பிலிருந்து வெளியே போய் நம்ம உடம்புல மிகப்பெரிய ஒரு வீக்னஸ், ஒரு தாக்கம், ஒரு அசதி, அந்த மாதிரி சோர்வு இதை உண்டு பண்ணுது. வெயில் காலத்தில் என்ன மாதிரியான நோய் தொற்றுகள் ஏற்படும், அந்த நோய் தொற்றுகளை நம்ம எவ்வாறு தவிர்க்கணும்? வெயில் காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்று பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு வர்றது, பெரியவங்களுக்கு வர்றது ரெண்டாக பிரிச்சுக்கணும். பொதுவாக ரெண்டு பேர்த்துக்குமே என்ன அப்படி வருதுன்னா, குழந்தைகளுக்கு வைரஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வருங்க. இந்த வெயில் காலங்களில் வைரஸினுடைய கிருமிகள் தாக்கம் அதன் மூலம் வைரஸ் ஃபீவர் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இந்த சின்னம்மை, தட்டம்மை போன்ற நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் காதுக்கு கீழே சின்ன சுரப்பி ஒன்று இருக்கும், அது வேறு பரோட்டின்னு சொல்லுவோம், அது உமிழ்நீர் சுரப்பி, அது வீங்கிரும். கிராமங்களில் அது மண்ணாங்கட்டி மாரியாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற வியாதிகள், வைரஸ்னால் வரக்கூடிய வியாதிகள் குழந்தைகளுக்கு வரும். அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பேதி வருங்க. ரோட்டா வைரஸ் என்கிற வைரஸ் கிருவின் மூலம் வரக்கூடிய பேதி, அது பேதி போயிட்டே இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு தோலில் நிறைய பிரச்சனை வரும். சிறு சிறு கட்டிகள் வரும், கொப்பளங்கள் வரும், வேர்க்குறுகள் வரும். அப்புறம் இந்த இருக்கக்கூடிய நம்மளுடைய பிறப்புறுப்பில் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் ஃபங்கஸ் அப்படிங்கிற கிருமிகள் வளரும். இது போன்ற பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரும். அப்போ பெரியவங்க, குறிப்பாக சர்க்கரை வியாதி நோய் உள்ளவர்கள், அந்த சர்க்கரை வியாதி நோய் உள்ளவர்களுக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே என்ன இருக்கும், கிட்னி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போ அந்த வெப்பச்சூடு அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக அந்த கிட்னி இன்ஃபெக்ஷனும் அதிகமாயிரும். ஆக உணவுப் பொருட்கள், நடற்பயிற்சி, நல்ல திரவ உணவுகள், ஜீரணமாகக்கூடிய உணவுகள், அப்பப்போ நீங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணிக்கிறது, இது போன்ற காரணத்தில் நீங்கள் இந்த கோடை காலத்தில் சர்க்கரை வியாதிக்காரங்க கவனமாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நன்றி சார். கோடை காலத்தில் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை மருத்துவர் பூபதி ஜான் வழங்க கேட்டோம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.